பார்த்தீங்கன்னா, சர்ஜரிக்கு வந்து ஒரு 45 டேஸ் சொல்லியிருப்பாங்க. சர்ஜரிக்கு முன்னாடி ரொம்ப டேட்லாம் வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு பயத்தோட இருந்தேன் நானு. என்ன நடக்கும்? என்ன போகுன்ற மாரி ஒரு பயமா இருந்துச்சு. சாமி மட்டும் தான் நெனச்சுக்கிட்டே போனேன். தைரியத்தோட போனேன் நானு. போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணியாச்சு. ஆப்பரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறாங்க. ஒரு வேளை இதுவாயிடுச்சு. படபடன்னு இதுவாயிடுச்சு. என்ன ஆகும்? என்னன்ற மாரி இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு 10 டேஸ் இருந்துட்டு, வீட்டுக்கு வந்து 45 டேஸ் இங்க தான் இருந்தோம் நாங்க. ஒரு திருநங்கை பிறந்து அவங்க வந்து எப்படி சர்ஜரி பண்ணுறாங்க, அடுத்த நிலைக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு. ஸோ 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு டேட் குறித்து, அதை 48வது நாள் லாஸ்ட் நாள் வந்து எல்லாரும் பெரியவங்களும் வர வச்சு, இப்போ எல்லாருமே எல்லா நாயக்கங்களும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 முக்கியமான நாயக்கங்களும் நம்மளுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் கூப்பிட்டுக்குன்னு சிம்பிளாக வீட்டோடு நம்ம பண்ணோம். அதில் வந்து எவ்வளோ எல்லாமே சந்தோஷமாக இருந்தாங்க, எவ்வளோ பேர் வந்து மகிழ்ச்சியாக டான்ஸ் ஆடினாங்க, எவ்வளோ பேர் வந்து எல்லாருமே காசு போட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஆசைகள் கிடையாது, இது வந்து பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரம். பரம்பரையாக வந்து நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த இது சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை வந்து பறிக்க நினைக்கிறது எந்த விஷயத்துல நியாயம்? பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு எது முழுமையடையும்? திருமண வாழ்க்கை தான். எப்படி வந்து தன்னோட தாய் தந்தை உற்றாவணும் எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தைங்க வந்து நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களோட வம்சம் பெருகணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு திருநங்கையாக பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் அந்த திருநங்கையாக முழுமையாக எப்போ ஆகுவீங்கன்னா, சர்ஜரி ஆனால் மட்டும்தான் அது முழுமையாக ஆக முடியும். அந்த முழுமையாக ஆனோன்னு சும்மா போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படியே இருந்துட்டு அப்படி அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதை விட இந்த சடங்குகள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது அந்த நம்மளுக்கு உயிர் கொடுத்த அந்த தாய் வந்து நம்ம கூடயே கடைசி வரைக்கும் அந்த அம்மா நம்ம கூட இருப்பான்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து ஆணாக பிறந்து பெண்ணாக மாறும்போது அந்த பெண்மை தன்மையோடு சேர்ந்து அந்த பெண் ரூபமும் வரணும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை, ஒரு அந்த விரதத்தோட பலன் அந்த மாதிரி. இப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த அம்மாவோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவல் மேலே உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே வந்து அதில் அலங்காரம்லாம் பண்ணி அம்மாவை நல்லா பிரார்த்திச்சு அங்கே கீழே வந்து கலசம் ஜோடி வச்சிருப்போம். அந்த கலசத்துக்கு வந்து நாங்கள் என்ன ஊற்றி வைப்போம்? பால் ஊற்றிருப்போம். எல்லா கலசத்துலையும் பார்த்தீங்கன்னா கங்கா தண்ணி ஊற்றுவாங்க, இல்லை ராமேஸ்வரர் தீர்த்த தண்ணி ஊற்றுவாங்க, இல்லை எல்லா கோயில்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தங்கள் ஊற்றுவாங்க. நம்மளோட இதில் ஏன் வந்து பால் ஊற்றுறாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயமுக்கு சொல்கிறேன் நான். சரியா? அந்த பாலை வந்து பச்சை நிறம், அதாவது எதுக்காக அந்த பச்சை நிறம்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பச்சை நிற திருமேனி இருக்கிற தெய்வங்கள் யார்? மதுரை மீனாட்சி. ஏன் அந்த அம்மா பச்சை நிறத்தில் இருக்கிறான்னா, இந்த உலகம் பச்சை பசேன்னு இருக்கிறதுக்காகவும் அவ பார்வதி தேவியோட அம்சம், அதனாலையும் அதன் மட்டும் இல்லாம பச்சை அம்மன் அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து டைரக்டா மக்களுக்காகவே வாழ்றாங்க. ராஜராஜேஸ்வரி, அதாவது ஆதிபராசக்தி அம்சம். அதனால அவங்க இருக்கிற இடம், அவங்க சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து செழிப்பா இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கிறதால தான் திருநங்கையில பிறந்த நாங்கள் வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணும் பொழுது பச்சை நிறத்தில் ஃபுல்லாக ஆடை அலங்காரம், வளையல் கூட பச்சை கலர் தான். இப்போ இறந்த சடங்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாலை கொண்டு போயிட்டு நதியில் சேர்ப்போம். கரெக்ட் தானே? ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஆத்மாவை சாந்தி அடைக்கிறாங்க. அதே மாதிரி தான் பஞ்சபூதங்களும் சரி, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசியும் வாழறது அந்த பச்சை பசே இருக்கிற அந்த கார்டன், அந்த ஃபாரஸ்ட், அந்த செடி கொடி எல்லாத்துலேயும் தான். ஸோ அதை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி தான் பூமியில் எந்த ஒரு உயிர் ஜீவன் பிறந்தாலும் இந்த மண்ணை சார்ந்து தான், இந்த பூமியை சார்ந்து தான் இருக்கணும்னு ஐதீகம்.